ஜபம். எங்களை நேசிக்கிற அன்புள்ளவரே, இந்த ராத்திரி விளைக்காத ஸ்தோத்திரம். இந்த ராத்திரியிலும் கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. தந்த அருமையான பிறந்தநாளை கொண்டாடுகிற தருண் அபிஷேக்குக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவனுடைய பிறந்தநாளை முன்னிட்டு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த அன்பு இல்லத்தில் ஸ்தோத்திரம் தன்னுடைய உதவியை அவர்கள் செய்திருக்கிறதை அறிந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய தகப்பனார் சுரேஷுக்காக ஸ்தோத்திரம், தாயார் கலாவுக்காக ஸ்தோத்திரம், அவருடைய சகோதரி லலிதாவுக்காக ஸ்தோத்திரம். முழு குடும்பத்தை உங்கள் தரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய பிறந்தநாள் மிகுந்த மகிழ்ச்சியோடு காணப்பட கர்த்தர் அனுகிரகம் செய்யுங்க. அவனுடைய படிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றாக படிப்பு, வாழ்க்கையிலே முன்னேறி உயர்ந்த ஸ்தானத்திலே சமுதாயத்தில் வைக்கப்பட ஆண்டவர் அனுகிரகம் செய்யா. இந்த பெரியவர்களுக்காக தன்னுடைய பிறந்தநாளை முன்னிட்டு கொடுத்த ஆகாரத்தின் மூலமாக நல்ல ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவரே இந்த குடும்பத்துக்கு உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தருண அபிஷேகத்துக்கு நல்ல சுகத்தையும் பலத்தை ஆரோக்கியத்தை தாங்க. சோத்திரம் போக்கில் வரத்தில் அவனை பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த வாலிப நாட்களிலே அவன் தன்னை காத்துக்கொள்ள கல்வியை செய்ய பெற்றோருக்கும் சமுதாயத்துக்கும் அந்தவரை அவன் நல்ல பிள்ளையாக வாழ்ந்து அந்த சுகித்திருக்க அந்த அனுகிரகம் செய்ய. அவருடைய பெற்றோரை ஆசீர்வதிங்க. அவங்களுடைய கைப்படை ஆசைகளை ஆசீர்வதித்து இன்னும் நிறைய உதவிகளை செய்ய கட்ட உதவி செய்யுங்கப்பா. சோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு தந்த நல்ல ஆகாரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அதை நீர் ஆசீர்வதித்தாங்க ஆண்டவரே. தொடர்ந்து அப்பா சோத்திரம் அவருக்காக நாங்கள் பிரார்த்திக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. இன்னும் அநேக பிறந்த நாளை தருண அபிஷேகத்தை கண்டுகளிக்க ஆண்டு அனுகிரகம் செய்ய. துதி கனம் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னோடு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவார். ஆமென். அல்லேலூயா.